ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடியா இருக்கு பாருங்க. வரமிளகா, புளி, வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம், வெள்ளை எள்ளு, பூண்டு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. இதை எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எப்படி பொடி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய், வரமிளகா, கருவேப்பிலையை தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, வெள்ளை எள்ளு ஏன் சேர்க்குறோம்னா உண்மையிலே அந்த எந்த ஒரு பொடி இடித்தாலும் வறுத்து இடித்தோம்னா அந்த எள்ளோட வாசனை அது அவ்வளவுதான் இன்னும் நல்லாயிருக்கும். அது இந்த கருவேப்பிலை பொடி வந்து நம்மளோட முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்கு இளநரை இருக்கிறவங்களாகட்டும், இல்லை என்ன மாதிரி வயசு உள்ளவங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், நரைச்ச முடி விடுங்க, இருக்கிற முடி நரைக்காம பாதுகாத்துக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சில குழந்தைங்கள்லாம் குழம்புல கறந்தா கூட எடுத்து போட்டு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி பொடியாக பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியாதுல, கட்டாயம் நல்லா சாப்பிடுவாங்க. நமக்குமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது இப்போ வந்து இது கூட பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். காலையில எழுந்திரிச்சு என்னென்ன சாப்பாடு செய்யறதுன்னு தடுமாற வேணாம். சூடாக சாதம் வடித்து நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்பு போட்டு இந்த பொடி 2 ஸ்பூன் போட்டு கிண்டிட்டோம்னா அருமையாக இருக்கும். இது கூட உருளைக்கிழங்காக இருக்கட்டும், வாழைக்காயாக இருக்கட்டும், கருணக்கிழங்காக இருக்கட்டும், எந்த வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அப்பளமாக இருக்கட்டும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. என்னுடைய வீடியோஸில் இந்த மாதிரி ரெசிபிலாம் இனிமேல் நான் அடிக்கடி போடுவேன். பாருங்கள், கட்டாயம் பாருங்கள். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பாருங்க, கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. அரைச்சாச்சு, ஆற விட்டு நல்லா அரைச்சாச்சு. நிறைய அரைக்கல, கொஞ்சமாக உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக அரைச்சிருக்கிறேன். அடிக்கடி நான் இந்த மாதிரி கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொடுப்பேன். மறுபடியும் சொல்கிறேன், முடிக்கு ரொம்ப நல்லது. கட்டாயம் இந்த டிப்ஸை பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது நிறைய குறை இருந்தாலும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ, இந்த மாதிரி ரெசிபி வீடியோ நிறைய சேனலில் வரும். கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.